அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒலிம்பிக் வினேஷ் போகட் தகுதி நீக்கம், 100 கிராம் கூடுதல் எடையால் நொறுங்கிய பதக்க கனவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்த இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் நிர்ணயிக்கப்பட்டதை விட 100 கிராம் கூடுதல் எடையுடன் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அவரது இந்த தகுதி நீக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சி அளித்தது. 100 கிராம் எடை வித்தியாசத்தால் வினேஷ் போகட்டின் ஒலிம்பிக் பதக்க கனவு தகர்ந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 140 கோடி இந்தியர்களின் உள்ளத்தில் வினேஷ் போகட்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக மல்யுத்த அமைப்புக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் கண்டனம்னு தெரிவிச்சிருக்காங்க. வெள்ளி பதக்கம் கோரி முறையீடு செய்யப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க மல்யுத்தத்திலேருந்து நான் ஓய்வு பெறதாகவும் அறிவிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பிரபல உயிரி வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு நாட்டின் முதல் விஞ்ஞான ரத்னா விருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் முதலாவது தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு புதன்கிழமை அறிவித்தது. அதன்படி உயரிய விஞ்ஞான ரத்னா விருது பிரபல உயிரி வேதியியல் வல்லுநர் கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கத் துறையில் ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் தலைசிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் நோக்கில் தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு நிகழாண்டு தொடக்கத்தில் அறிவித்தது. விஞ்ஞான ரத்னா, அதாவது விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் குழு என 4 பிரிவுகளில் இவ்விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் இந்த உயிரி வேதியியல் வல்லுநர் அவருக்கு விஞ்ஞான் ரத்னா அப்படின்ற விருது வழங்குறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மத்திய பல்கலை வேந்தர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக கோவிந்தராஜன் பத்மநாதன், இவரது வயது 86. அவர் இந்த இதில் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக உள்ளார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படி லாஸ்ட் பாருங்கள். சந்திரயான் 3 திட்டக்குழுவினருக்கு விருதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. விஞ்ஞான் குழு விருது சந்திரயான் 3 திட்டக்குழுவினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விஞ்ஞான தினமான ஆகஸ்ட் 23 விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி 18 பேருக்கு விஞ்ஞான் யுவா விருதும் கொடுக்குறாங்க. 13 பேருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருதும் கொடுக்குறாங்க. நம்ம அந்தந்த டேட்டு அந்தந்த விருது கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். அடுத்ததாக ஒலிம்பிக்ஸில் வெண்கல பதக்கம் ஸ்பெயினை இன்று சந்திக்கிறது. இந்திய ஹாக்கி டீம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு இதுவரை 3 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. 3மே வெண்கல பதக்கம். நம்ம மொத்த ஒலிம்பிக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பதக்க இதெல்லாம் பார்த்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும், சூழியலாளர்கள் வலியுறுத்தல் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என சூழியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம எந்த அளவுக்கு சாரி அலாரம் வந்துருச்சு சாரி. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான இதுன்றது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சம்மந்தமாக இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஆகஸ்ட் 15 விண்ணில் பாய்கிறது SSLV D3 ராக்கெட். புவி கண்காணிப்புக்கான EOS 08 செயற்கைக்கோளுடன் SSLV D3 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆகஸ்ட் 15 விண்ணில் ஏவப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இதை பற்றி எலாபரேட்டாக வரும், என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன இதுக்காண்டி அனுப்புகிறாங்க. இதுலேயுமே இருக்குது. டைம் இருக்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன், வாசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணும்னு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.